ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு 300 கிராம் நண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 4 பேருக்கு சூப்பு பண்ண போகிறோம். 300 கிராம் நண்டில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்த நண்டை நல்லா சின்ன சின்னதாக ரெண்டாக இப்படி உடச்சிக்கோங்க. எவ்வளோ சின்னதாக உடைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் ஸ்டாக் நமக்கு இறங்கும். 2ஆ 4ஆ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கால்கள்லாம் இருக்குல்ல, இந்த கால்கள் எல்லாத்தையுமே தனியாக எடுத்துருங்க. இந்த மாதிரி காலெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் நீங்கள் லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படின்னா ஸ்டாக்கும் நல்லா இறங்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா அரைச்சிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 10 போல் பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 100 கிராம் சாம்பார் வெங்காயம். நண்டு 300 கிராமில் 100 கிராம் சாம்பார் வெங்காயம் போடுங்க, நல்லாயிருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த காலெல்லாம் அப்படி லைட்டாக நச்சுட்டேன், பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? லைட்டாக உடச்சிட்டேன். அப்படி உடச்சிட்டு சேர்க்கும்போது நமக்கு ஸ்டாக் நல்லாவே இறங்கும். இந்த காலெல்லாம் தனியாக எடுத்து அதை உடச்சி சேர்த்தாச்சு. நண்டையும் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நண்டு சூப்பு கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நண்டு சூப்பு, அதே போல் எறாவோட கால் சூப்பு, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 25 கிராம் தக்காளின்னு வச்சுக்கோங்க. ஒரு குட்டி தக்காளி பழம், அதை வெட்டி சேர்த்துருக்குறேன். இதை நம்ம வடிகட்டெல்லாம் போகிறது கிடையாது, அப்படியே தான் பிடிக்க போகிறோம். கருவேப்பிலையை பொடிசாக அரிஞ்சு சேர்த்துருக்குறேன். ஒரு குட்டி கேரட்டு, அதையும் பொடிசாக வெட்டி சேர்த்துருக்குறேன். இப்போல்லாம் ப்ரான் சூப்பு, அதாவது சீ ஃபுட் சூப்பு செய்தாலே நான் கேரட் சேர்க்குறேன். ஏன்னா கேரட் கொஞ்சம் போடும்போது அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. அதனால் ஒரு குட்டி கேரட்டு இது போட்டாச்சு. இப்போ நம்ம மஞ்சள் தூள் இன்னும் போடலை. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான தண்ணி. நான் இது ஒரு 4 பேருக்கு ஏற்ற மாதிரி செய்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியெலாம் முதல்ல சேர்த்துருங்க. ஏன்னா வேக வச்சு எடுத்த பிறகு தண்ணி சேர்க்கக்கூடாது, நல்லா இருக்காது. உப்பு, கல் உப்பு போடனா கல் உப்பு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தூள் உப்பு தான் போடுறேன். சேர்த்து இது தண்ணியெல்லாம் வற்றாது. நம்ம ஒரு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அப்புறம் திறந்து பாருங்கள். பொங்கி வழியினா மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் எண்ணெயே இன்றைக்கி போடலை, எண்ணெய்ன்றதே சேர்க்காம தான் இந்த சூப்பு செய்கிறேன். ஹீட் போட்டாச்சு. 2 விசில் விட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் சிம்மில் விடும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பு நல்லா ரெடி ஆகிட்டு. இது ரொம்ப திக்காக மாவுலாம் கரைச்சி ஊற்றிலாம் பண்ணலை. அப்படியே மட்டன் கிளியர் சூப்பு, சிக்கன் கிளியர் சூப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது நல்ல ஒரு நண்டு காரசாரமான பெப்பர் சூப். அவ்வளோதான். நல்ல நெஞ்சு சளிக்கு, ரோட் பெயினுக்கு, எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை. கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா கொஞ்சம் கை நிறைய கொத்தமல்லி சேர்த்தால கடைசியில் சேர்த்து இறக்கிக்கோங்க. நான் இதை இப்படி தான் பரிமாற போகிறேன். எப்போவுமே நண்டு கூட முருங்கைக்கீரை கூட போட்டு நீங்கள் சூப்பு பண்ணலாம். நான் இன்றைக்கு என்கிட்ட முருங்கைக்கீரை பொடி இருக்குது. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் முருங்கைக்கீரை பொடி போட்டுக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லி இலை இருந்தால் மல்லி இலை போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் பெப்பர், காரம் இதெல்லாம் சேர்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக இருக்குன்னா அப்படியே பரிமாறிட வேண்டியது. எனக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. முருங்கைக்கீரை பொடியெல்லாம் போட்டதுமே வெந்துடும். இப்போ நம்ம இந்த சூப்பை பரிமாறிடலாம். இதே மாதிரியே சூப்பரான ஒரு நண்டு சூப் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலில் நிறைய நண்டு சூப்பு இருக்குது, சிக்கன் சூப் இருக்குது, மட்டன் சூப் இருக்குது. சூப் வெரைட்டியும் நிறைய இருக்குது. சீ ஃபுட்டு, அது ப்ரானோட காலில் சூப் பண்ணியிருக்கேன், ப்ரானில் சூப் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக எல்லா வெரைட்டியும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.